கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆம் அன்பானவர்களே, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கு எப்போதும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நன்மையை மட்டும்தான் செய்வார். உங்கள் வாழ்க்கையில நல்ல காரியங்களை துவக்குவார். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நல்ல சிந்தைகளை கொடுத்து நல்ல முயற்சிகளை ஆரம்பிக்க உங்களுக்கு உதவி செய்வார். நன்மை செய்கிறவர். ஆகவே தான் அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லி பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவராக இருக்கிறபடினால் தம்முடைய அருளை மாரியாக பொழிகிறார். அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையில் பெருகுங்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென்.